ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னு பாருங்கள். இட்லிக்கு நம்ம சட்னி என்ன சட்னி செஞ்சாலும் ஒரு சின்ன துண்டு மாங்காயை உள்ளே போட்டு அரைச்சிருங்க. அது புளிக்கு பதிலாக டேஸ்ட்டு வேறு மாதிரி நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டி நெய் எடுத்துக்கோங்கப்பா. நம்ம அதை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பஜ்ஜி மாவோடு சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பஜ்ஜி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து முட்டை கலக்கும் போது ரொம்ப ஸ்மெல்லு அந்த வெள்ளைக்கருவெலாம் ஒட்டிக்கும். அதுக்காக நம்ம உடனே கழுவுன பாத்திரத்தில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே அந்த முட்டையை கலக்கி ஊற்றிடுங்க. முட்டை வந்து அந்த வெள்ளைக்கருவெலாம் ஒட்டிக்காமல் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதுதான் இன்றைக்கி அக்காவுடைய டிப்ஸு. ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அக்கா வீட்டில் சிம்பிளான சமையல். இது காய் அவியல், திருநெல்வேலி காய் அவியல், எங்கள் பாட்டியுடைய காய் அவியல், புளியோதரை, குயிக்காக புளியோதரை இன்சிடெண்ட்டாக. இது வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸு, கர்டு. இதுதான் இன்றைக்கி அக்கா வீட்டில் சிம்பிளான சமையல். வாங்க சாப்பிட. தேங்க்யூ.